அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக, உங்களின் ஒருத்தியாக என்றென்றைக்கும் உங்களோடு நின்று பணியாற்றுவேன். என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய கட்சி. அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து முறைப்படுத்தி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது இன்று வரை. இன்றைக்கும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். கடினமான சட்டமாக கொண்டு வந்து அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியான, பேசப்படாத உண்மையாகவே ஊடகங்களும் அரசியல் ரீதியாக மறைக்கப்பட்ட உண்மையாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் முறைப்படுத்தி 2026ஆம் ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது குழந்தைகள் பாதுகாவலன் சட்டம் கடுமையான சட்டமாக அமுல்படுத்தப்படும். இச்சட்டத்தின் கீழ் வரும் அனைத்து குற்றவாளிகளும் கடினமான சட்டமாக கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். அதிலும் குழந்தைகளை கூலி தொழிலாளிகளாகவும் பிச்சை எடுக்கவும், குழந்தைகளை கொன்று இன்றைக்கும் வன்முறை செய்து கொலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அனைவருக்குமே இது மிக கடினமான சட்டமாக இயற்றப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே குழந்தைகளுக்கு பாதுகாவலனாக நின்று குழந்தைகளை காக்கும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.